மாட்டை குளிப்பாட்டுறீங்க? பரவாயில்ல, அதனால என்ன? நம்ம செய்யாம வேற யாரு செய்ய போறா? அதுக்குதான் ஆளுங்க இருக்காங்கல்ல. என்ன வேணுமா? ஏன்னா இங்க சோறு கிடையாதா? வந்து யாராவது சொல்ல பாப்பா. போடு. சம பசியா இருக்குது. இங்க கொண்டா தம்பி அங்க போய் போடு. எங்க ஐயா தோல்லையா கிடந்தா செல்வியமா வளர்ந்த வேண்டிய நானு. இவ்வளவு சும்மா கடமை பிறந்தவனுவா. நான் சாப்பிட மீதிதான் இங்க யாரு அதெல்லாம் மாதவ உடைய வந்துடுவேன்னா நான் பயந்து பயந்து சாப்பிடணுமா? நீ சாப்பிடுறா கறிய வை. பின்னால பாரு. சாப்பிட போட பின்னாடி பார்க்க சாப்பிட அவளுங்க. ரஞ்சனா கறிய போட எம்மா நாழாது. இரா எழுந்துரு எழுந்துடுறாங்க. கொடு மாதாபத்தை பொள்ளையாடா நீ. உங்க அம்மா வந்து ஊட்டி விட சொல்லட்டுமா? போட வெளிய போட வெளியாகிற. இனிமே இந்த வீட்டுல உனக்கு கடமையில. எங்க வேணாலும் தங்கிக்க, எப்படி வேணாலும் பொழைச்சுக்கா. நல்ல நாள் மருமா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிடா நீ. பாவையா பொங்க நாள் அதுவுமா, அது எங்கயா போவோம்? இந்த ஒரு தடவை விட்டுடையா. என் சொல்லுக்கு கட்டுப்படாதவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதான் கெதி. இல்ல பாரா, இதெல்லாம் நான் பார்த்து சம்பாதிச்ச சொத்து. இதோட கொத்த பைசா கிடையாது. எனக்கு இலையை போடு, நானும் உட்கார்ந்து சாப்பிடுறேன். அண்ணனே வேணாம். அப்புறம் எங்களுக்கு எதுக்கு சாப்பாடு? நீனே சாப்பிடு. நீ எனக்கு மவனே இல்ல, போட வெளிய. நில்லடா. அவன் உனக்கு வேணான்னு சொல்லிட்டேல்ல. அவன் பெத்த புள்ள மட்டும் உனக்கு வேணுமா? அவனையும் அனுப்பிடு. எங்கேயாவது போய் பழிச்சுப்பாங்க. இத்தனை பேருக்கு சோறு போடுற ஆண்டவன் என் பிள்ளைக்கு போடாமலாம் விட்டுருவான். இன்னும் ஏன் நினைக்கிற? போ. முகத்திலேயே முடிக்காத. போ போ. என் மனசுல என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம். என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மருமகங்க பேரில் தாண்டா நான் உசிரியே வச்சிருக்கேன். ஏன்டா இப்படி எல்லாம் செய்யற? உங்க ஆத்தால பாருடா. எங்க மனசு எல்லாம் கெடுக்காதடா. என்ன செல்போனே அடிச்சியா? நான் உனக்கு போனா போறதுக்கே கூடாதியா. என் அடுத்த மிஷின நம்பி மட்டும் உனக்கு போதியா? நீ வச்ச மரமாக உன காப்பாற்ற நான் உனக்கு என்னையா பண்ண போறேன்? என்னால குடிக்காம இருக்கவே முடியலையா? எங்கேயோ மருந்துயா என்ன அங்க கூட்டிட்டு போயா? யாரி வீட்ல எங்கடே பொருள்? ஏங்க அந்த பொருளுடைய கூப்பிட்டு நரி குட்டியை கொண்டாட சொல்லி. ஐயோ, இன்னைக்கு பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்ல, நல்லபடியா எல்லாம் நடக்கணும் இல்ல? சீக்கிரம் கொண்டாட சொல்லி. அவங்க பொறுக்கி தின்னுட்டு இருப்பான். பாப்பா 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 சரியான தூங்கு. பாப்பா தூக்கம் வருது, தூங்க போறேன். ஐயோ சரியான தூங்கு. யோ போயா போயா மரவண்ணி ஏத்திங்க போயா. நேரமாவது ரோடெல்லாம் ஏத்தியாச்சா? அப்புறம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த கொத்தவால் சாவடி காரணம் நான் நம்புறதே இல்ல. தார்பாய் கட்டுறதுக்கு முன்னால பணம் எல்லாம் வந்து சாந்தாத்தா ராலி நவரும். நீங்க கரார் பேர் வழி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சீக்கிரம் மடமான சரக்கு ஏத்தி லாரி அனுப்பி எனக்கு நேரம் ஆகுது. சீக்கிரம் போங்கப்பா. ஏப்பா மேல ஒரு அட்டி போடு. அட்டி போட்டு நல்லா ஏத்து நல்லா ஏத்து நல்லா ஏத்து. ஆமா பணம் பூரா கொடுத்துட்டானுங்களா? எல்லாம் கரெக்டா வந்து சேர்த்துங்க. அங்க பாரு மாமா பள்ளி கொடுத்தாரு. பாத்தியா மாமா, இந்த ஆளை நீதானே எனக்கு கட்டி வச்ச. பெரிய பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஆட்டுக்குட்டி நகையெல்லாம் வித்து 30,000 சேர்த்து வச்சிருந்தேன். எல்லாத்தையும் குடிச்சு சீட்டாடி அனுப்பிச்சு போட்டா. பாரு மீதி இதுல 8,000 தான் இருக்கு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா மாமா? நிலவரத்திலே இல்ல. ஒன்னு அப்புறம் வச்சுக்கிறேன். இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. என்ன வச்சுக்க.
சிவனேசா, எங்க சின்னவனை பாத்தியா? காலைல இருந்து ஆளே காணோம். ராமலிங்கம் செத்த நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் போனதை பார்த்தனத்த. பார்த்தா உங்க ஐயா வர சொன்னாருன்னு வர சொல்லிடா. சொல்றேன்டா. இந்த மாங்காய் உன் கண்ண மாதிரியே இருக்கு. அப்படியா? கையெடு. இப்படி கொஞ்சியே என்னை வளைச்சு போட்டியே, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல. எத்தனை நாளைக்கு இப்படி ஒன்று பயந்து பயந்து வந்து பார்க்கறது? அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ காலைக்கு கடலூருக்கு வந்துரு. பாண்டிச்சேரிலாம் போய் நம்ம 2 பேரும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். உன்னோட பேசிட்டு போனால் உன் நினைப்பே தான் எனக்கு கொல்லுது. நான் எங்கே படிக்கிறது? உன்னை பார்க்காமலும் இருக்க முடியல. இதுக்கு என்னதான் வழி? நீ என்னையே நினச்சிக்கின்னு இருந்ததுக்கு என்னை கொடுத்துட்ட. யாராச்சும் பார்த்தா நம்மளை உயிராக விடுவாங்களா? நம்மளை சேர்ந்து வாழ தான் விடுவாங்களா? உன்னால வேணும்னா மற்றவங்களுக்கு பயந்து உங்கள் அப்பா கட்டி வைக்கிற இன்னொருத்தவங்கள இருந்து பிள்ளை பத்துக்குன்னு வாழ முடியும். என்னால் முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்கள் ஐயா, இந்த சாணம், இந்த ஊர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா மனசு வச்சா போதும். நான் நேரம் பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கிடுவேன். ஆயிரக்கணக்கான வருஷமா மற்றவன் செய்யாத எவனாவது செய்யும்போது அவனை இந்த ஊரே குத்தவாளியாக தான் பார்க்குது. இப்படியே உதட்ட கடிச்சு கடிச்சு எதுக்கு அந்த புள்ளைய போட்டு அடிச்சு நீ என்னடா மாலிக்கு வெளி இப்படி நம்ம வீட்டுல நடக்கிறதா இதெல்லாம்? 4 பேர் பாக்குற மாதிரி அடிக்க துணிச்சிட்டேன். உனக்கு தெரியும், இவ்வளவு கொஞ்சம் விட்டா குடும்பத்தை கழிச்சிருவா. இவ்வளவு மட்டும் உயிரோட விட்டா இருக்கிற எல்லாரையும் எடுத்துருவா. டேய், எதான் இருந்தாலும் வீட்டுல போய் பேசுறா. அட உனக்கு தெரியாது மாமா, இவளுக்கு யாரு கொடுத்த தைரியம்? எனக்கே தெரியாம 8 பேருக்கு சேர்த்து டூரிஸ்ட் போறதுக்கு பணம் கட்டி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். கேட்டா ரஞ்சிதம் தான் வருதுன்றா. என்ன மறைக்கிற? நான் முதல்ல வேணாம் தான் சொன்னேன். அக்கா தான் முதல்ல பணத்தை கட்டிடலாம், அப்புறமா பெரிய மாமா கிட்டயும் அத்தைக்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிச்சு. பசங்க வேற ஆசைப்பட்டு எதுக்கு அடுத்தாலும் கையிட்டுறேன். நீங்க வேணா உங்க அப்பா சொல்றதை கேட்டுக்கின்னு காலம் பூரா அந்த ஆள் சீலை துணி பிடிச்சுன்னே கிடக்கலாம். இந்த பொண்ணுங்க உங்களை கட்டிக்கின பாவத்துக்கு அடுப்புலையும் கொல்லிலையும் இந்த ஆட்டோட மாட்டோட கடந்து ஊழியம் பண்ணி உசிரோடணும்னு என் தலையெழுத்தாடா. ஏண்டா உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களை விட கேவலம் நடத்துறீங்க? வாங்கடா வாங்க. உங்களுக்கு இன்னும் மீச முளைக்கலன்னு நினைப்பாடா? இந்த பாரு, அருமை பண்ண ஆசையா வளர்த்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி போட வக்கிருக்கடா. காலம் பூரா உங்க அப்பா எப்ப மரம் கொடுப்பான்னு கையேந்து காத்துக்கிட்டு போறீங்களா? கல்யாணம் இத்தனை வருஷத்துல உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எங்கேயாச்சும் கூட்டு போயிருக்கீங்களாடா? அட, ஒரு மழம் பூவாச்சும் வாங்கி கொடுத்தீங்களா இது உங்களுக்கு? இன்னொரு பொண்ணுங்களா இருந்தா அவங்க வீட்டுக்கு என்னைக்கோ ஓடி போயிருக்கும். இது ஒரு நல்ல குடும்பத்து பிள்ளைங்க. உங்க பேச்சு கட்டுப்படி கிடக்குற ஆளுங்க. வாடா, 4 நாள் தான்டா. நீங்களும் அதை இஷ்டப்படி கோயில் குளம் சுத்தி பார்த்துட்டு வாங்கலேண்டா. நீங்க பண்ருட்டியை பார்த்தே 10 வருஷம் ஆகுது. எல்லாம் இப்ப சொல்லுவேன். வீட்டுக்கு போனா எவன் மாட்டு வாங்குறது? அவங்க வீட்டுல மதுரை வர சாமியில இருக்க. டேய், பணத்துக்கு தானே பாக்குறீங்க? மாதவர படியாச்சு மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10 ரூபாய் வாங்கலான்னு கனவுலையும் நினைக்காதீங்கடா. பணத்தை நான் கொடுக்குறேன்டா. உன் மாமன் எதுக்கு இருக்கேன்? 4 ஏக்கர் முந்திரி இந்த வருஷம் காய்க்கல நினைச்சிட்டு போறேன். இப்ப சந்தோஷம் தானே மாமா? மாதவ படையாச்சி நீ தின்ற சோத்தியா மண்ணடி போட்டாரு. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பிடிக்காது. பாருங்கயா, மதுரை சால்வ போத்திக்கலாம். போத்திக்கின்னு தோப்புக்கு போகும்போது நரியெல்லாம் ஓடிப்படும். கேளுங்க, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 1 தடவை 2 தடவை 3 தடவை காசடியா மாட்டினாயா? சும்மா பாத்துக்கிட்டே நிக்காதீங்க. கேளுங்கம்மா, எம்மா நாள் தான் வாழ போறீங்க. காஞ்சிபுரம் கும்பகோணம் பட்டெல்லாம் கிட்ட வராது. 1 ரூபா கேளுங்க. என்ன அன்னைக்கு வாங்கி கொடுத்தா வெளியூருக்கு போறப்ப கட்டிட்டு உபயோகப்படும்ல? ஏன் நீ வாங்கி கொடுத்தா நான் கட்டிக்க மாட்டேனா? அதுவும் சரிதான். அப்ப சீக்கிரம் ஓடியா. கேட்கறவங்க கேட்கலாம். 1 ரூபா, 2 ரூபா. டேய், அந்த புடவை வாங்கி நீ எடா கட்டிக்க போற? கம்யூனிட்டி ஒரு பென்சிலுக்காக கேக்குறியா? யோ, அவங்ககிட்ட ஒரு பென்சில் குடியா. 6 ரூபா, 6 ரூபா, 6 ரூபா. அடுத்து 20 ரூபா. 20 ரூபா, 22 ரூபா, 22 ரூபா. யோ, 30 ரூபாயா? பெரியவர் கேட்டாரு. 30 ரூபா, 30 ரூபா,
30 ரூபா ஒரு தரம். 30 ரூபாய்க்கு கேட்டேன் நீனு 30 ரூபா 2 தரம். மேல தூக்கி போட போறேன் 30 ரூபா 2 தரம். பசங்க மாட்டிக்கிட்டு விட போறேன். விட்டுற போறேன். யோ விட்டுறாதியா ஐயா ஐயா சீக்கிரம் வாயா. நல்ல காலம் என் பிள்ளை வந்து காப்பாத்திட்டான். என்னடா விஷயம்? தண்டவாணி மாமா பொருள் வீட்டுல கட்டி வச்சு அடிச்சிருக்குது.